வெல்கம் டு ஃப்ளோரா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்டா ப்ரீடிங் டே 1 ப்ராசஸ். 3 நாளைக்கு முன்னாடியே நாங்கள் வாட்டர்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். டேங்க்லாம் இன்னைக்கு சுத்தம் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ தண்ணியை ஊற்றலாம். மோஸ்ட்லி இந்த பீட்டா ப்ரீடிங்க்கு 4 இன்ச்சு தான் தண்ணி இருக்கும்பாங்க. நான் இப்போ இவ்வளோ ஊற்றிருக்கோம். மறுபடியும் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரு நைட் டைம்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எடுத்துகிட்டு போய் ஊற்றுறேன். இப்போ எடுத்துருவா. வாட்டர் எவ்வளோ? கொஞ்சமாக எடுத்துருவோம். பீட்டா ப்ரீடிங் வந்து நான் வந்து ஒரு மேல் சூஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் பிளாக் அண்ட் ஒயிட் மில்கி டர்போ மேலு. கொஞ்சம் ஆக்டிவான பீஸு. நான் ஏற்கனவே வாங்கியிருந்தேன். ப்ரீடிங்க்கு பபுள் நெஸ்ட்லாம் நல்லாவே கட்டியிருந்துச்சு. அதனால் டேங்க் க்ளீன் பண்ணப்போ இதாகிடுச்சு. அதனால் நான் வந்து இது ப்ரீடிங் போடலான்னு வந்து நாளைக்கு தான் ஃபீமேல் வாங்கணும். இப்போ நம்ம வந்து தண்ணி வந்தாச்சு. போய் மறுபடியும் ஊற்றுவோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணி தான் வைக்கணுமா. இன்னும் கொஞ்சம் எடுத்துருவாங்க. இந்த பீட்டா ப்ரீடிங்க்கு நான் ஃபீமேல் வந்து நாளைக்கு தான் போடணும். ஏன்னா வந்து ஃபீமேல் நேரமாக பார்த்து முதல்ல மேல் வந்து அந்த டேங்க்குக்கு அடாப்ட் ஆகணும். அப்போ தான் அது வந்து குட்டியெல்லாம் பார்த்துக்கும். இந்த மேல் வந்து கொஞ்சம் வந்து அக்ரெசிவ் அவ்வளோ கிடையாது. கொஞ்சம் அது பயப்படும். ஆனால் அது வந்து கொஞ்சம் ஆக்டிவான டைப்பு. எப்போவுமே வந்து நின்றுக்கிட்டே அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப ஆக்டிவான டைப்பு. அதனால் இந்த மேலே நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் வாட்டி தண்ணி வந்துடுச்சு. ஊற்றிடுவோம். இதுதான் லாஸ்ட்டு. ஓகே, இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் மேலே பிடிச்சதில் விட்டுடலாம். இது நான் வந்து ஒரு மணி பிளான்ட்டும் வைக்கணும்னாங்க. ஏன்னா அது பபுள் வாட்டர் இருக்கு. இதுலேயே போட்டுக்கலாமா? நம்ம அப்படியே கையால் பிடிச்சி விட்டுறோம். எப்படி சொல்கிறோம்? ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது மேலே. விட்டாச்சு. மேல் சூப்பராக இருக்கான். நம்ம அப்படியே அந்த லேஃபாக வந்து இப்படி வச்சிடலாம். பாய் கைஸ். நம்ம வந்து நம்ம டே 2ல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.